வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஏதேதோ வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க, என்னென்னவோ பணம் எப்படி சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் யோசித்து பண்ணுறாங்க. இது தப்பே கிடையாது. அவங்களுக்கு வாழ்க்கைக்கு பணம் தேவை, அவங்க பண்ணுறாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை? வீடு, வாசல், காரு எல்லாமே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்று தேவைப்படுதுங்க. அது என்ன தெரியுமா? அதுதான் கௌரவம். அந்த கௌரவத்தை அடையிறதுக்காக ஆக்சுவலாக பணம் இல்லாமல் இருக்கிறதே பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. பிச்சை எடுக்காத குறைய அந்த கௌரவத்தை கேட்குறாங்க. என்ன திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விலையுயர்ந்த காரு, ரொம்ப பந்தாவா ட்ரெஸ்ஸு, என்னென்னவோ கீழ்த்தரமாக பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றை அவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பணம் வந்தது அப்படிங்கிறதுக்காக யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் இருக்குதுங்கிறதுக்கு மரியாதை வேணும் அப்படின்னா அது ஒன்று தான தர்மம் மட்டும்தான். அந்த தான தர்மத்தை பண்ணி அவன் இதெல்லாம் பண்ணனான்னு ஒரு ஊருக்குள்ளேயோ ஒரு சமுதாயத்துக்குள்ளேயோ ஒரு பேர் எடுத்தால் மட்டும்தான் அவனை திரும்பி பார்ப்பாங்க, ஒரு கும்பிடு போடுவாங்க. இதுதான் காலங்காலமாக இருக்கிற உண்மை, எப்போவுமே இருக்கிற உண்மை. இது மட்டும்தான். ஆனால் பணம் ஒரு பைசா கூட செலவாகக்கூடாது, நான் இப்படி தான் இருப்பேன், என்னை மதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு நிறுவனம் எடுத்த ஒரு முடிவு, ரொம்ப கீழ்த்தரமான முடிவு இது. அது என்னன்னு நீங்கள் கேளுங்க. ஒரு நிறுவனம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, பள்ளி படிப்புக்கு உதவி தேவைப்பட்டாவோ, மருத்துவ செலவு தேவைப்பட்டாவோ, வேறு எந்த விதமான பண உதவி உங்களுக்கு கஷ்டமாக இருந்து தேவைப்பட்டாவோ நீங்கள் இந்த நம்பர்லாம் கான்டாக்ட் பண்ணி உதவி பெறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 100 நம்பர் 150 நம்பர் இருக்கும், ஏன் 200 நம்பரே கூட இருக்கும். அவ்வளோ நம்பர் அடிச்சு விட்ருந்தாங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது சுத்த போங்கு, நீ என்ன இந்த காலத்தில் கூட அது புரிஞ்சிக்காமல் இருக்கிற, யாராவது உதவி தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியே அடிச்சு விடுவாங்க, நீ என்ன இவ்வளோ முட்டாளாக இருக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு, நீ வேணா போட்டுப்பார், ஒரு நம்பர் கூட எடுக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு நானும் உட்காந்து ஒவ்வொரு நம்பராக கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, நடுவில் ஒன்று விட்டு ஒன்று அத்தனை நம்பரும் சுற்றி வளைச்சி போட்டு பார்த்தேன். ரிங் போகுது, ஒருத்தருமே ரிங் எடுக்கலை, அல்லது அந்த ஃபோனே இல்லை, ரிங்கே போகலை. இது எதில் சேர்த்துறதுன்னு உண்மையிலேயே தெரியலைங்க. எத்தனையோ பேர் ஸ்கூல் ஃபீஸ்க்காக பண்ணியிருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க உட்காந்துட்டு இதில் எல்லாம் உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழை குழந்தைங்க பண்ணியிருப்பாங்க, அல்லது மருத்துவ செலவுக்காக பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ பேர் இதில் ஒரு நம்பர் கூடவா எடுக்காது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துருவோன்னு எத்தனை பேர் நம்பிக்கையோடு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க போய் கேட்க முடியும்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லிட்டு யாரை போய் கேட்க முடியும்? இது ஒரு நிறுவனமே செஞ்சுருக்குது. ரொம்ப ரொம்ப கேவலத்தனமாக இருக்குது. ஒரு கௌரவத்தை எனக்கு கௌரவம் பிச்சையாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரர் எல்லாமே, அதாவது ஆதியிலேருந்து பணக்காரராக இருக்கிறவங்க அதை கண்டுக்கிறது இல்லை. அவங்க செஞ்சால் செய்கிறாங்க, செய்யலைன்னா போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நடுவில் பணக்காரர் ஆனவங்க ஆடுற ஆட்டம் இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை. அவங்களுக்கு தேவை அந்த கௌரவத்தை அடையிறதுக்காக பிச்சை எடுக்கலாம். அதுக்கு பதிலாக என்ன கொஞ்சம் மதிங்க, என்ன கொஞ்சம் மதிங்கன்னு ஊடுடா தெருவாக நிற்கிதுங்க. இந்த பிச்சைக்காரங்களை விட இதுதான் கேவலமாக இருக்குது. அவங்களுக்கு கூட ஒரு 10 ரூபா போட்டு அவங்க கம்முன்னு போயிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன போடுறதுனே குழப்பம் வருது. இவங்க ஏதாவது பண்ணியிருந்தா தானே போட முடியும். எதுவுமே பண்ணாமல் சும்மா நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் நாளைக்கு இந்த நம்பர் எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமா? ஏன் அதில் நம்பர் இது அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? அந்த நம்பர் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அது என் ஃப்ரெண்டே சொன்னது, இது ஒரு நம்பர் கூட இது யூஸ்லேயே இல்லாத நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் 3/4 நம்பர் யூஸில் இல்லாத நம்பர் தான், 1/4 நம்பர் கூட ரிங் போகல. இது தேவையா? எனக்கு ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. ஒரு நிறுவனம் நிச்சயமாக இதை செய்யக்கூடாது. இந்த மாதிரிலாம் செஞ்சு மக்களுடைய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி, இது தேவையா? கடைசியாக சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யூடியூப்பில் பணம் வருதுங்கிறதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகி போயிடாதா? எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குதுங்க.